அஸ்கினாக் நமஸ்கார். என்னடா இவன் இன்னைக்கு ஹிந்தியில் பேசுகிறானே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சான்ஸ்கிரிட்டில் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ஹிந்தி சான்ஸ்கிரிட் கிடையாது. திஸ் இஸ் சௌராஷ்டிரா, என்னோட மதர் டங் சௌராஷ்டிரா. இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாமே என் மதர் டங் சௌராஷ்டிரா பற்றியே இருக்கும். ஸோ சௌராஷ்டிராவில் வி ஆர் லைக் அ குரூப் ஆஃப் பீப்புள். நாங்கள் பேசிக்கலாக சௌராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜாக பேசுகிறோம். இந்த சௌராஷ்டிரா இந்த வீடியோவில் என்னெல்லாம் பேச போகிறோம்னா, சௌராஷ்டிரா லாங்குவேஜ் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, சௌராஷ்டிரா லாங்குவேஜ் பற்றி, அப்புறம் அந்த சௌராஷ்டிரா பீப்புளில் எதில் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாங்க, ஏன் அவங்க இவ்வளோ போற்றப்படுறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலான்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சௌராஷ்டிரா லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த லாங்குவேஜ் பற்றி சொல்லலாம். கிட்டத்தட்ட 487 BC பக்கத்தில் இந்த லாங்குவேஜோட ஸ்கிரிப்சர்ஸ்லாம் கிடைக்குது. ஓகே, ஸோ 487 BC தான் கிறிஸ்டியனிட்டிக்கு முன்னாடி இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், அப்புறம் இண்டோ இரானியன் லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சு. இண்டோ இரானியன்லேருந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் வந்துச்சு. அப்புறம் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் வந்து இந்தியாவில் இப்போ நிறைய டிவிஷன்ஸில் வேறு மாதிரி இது மாடிஃபை ஆகி இருக்குது. ஆக்சுவலாக பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரியன் லாங்குவேஜ் மாதிரி தான். அப்புறம் இந்த சௌராஷ்டிராவில் இது எப்படி கூப்பிட்றாங்கன்னா, சௌரசேனி பக்ரிதி அப்படின்னு சொல்லிட்டு இது பேர். இந்த சௌரசேனி பக்ரிதி அப்படிங்கிறதும் ஃபர்ஸ்ட் இருந்த லாங்குவேஜ். லைக் இப்போ எப்படி தமிழுக்கு திராவிட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி திராவிடம் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் வந்து அதில் தமிழ் மலையாளம் அப்படின்னு பிரிஞ்சு வச்சோ, அந்த மாதிரி சௌரசேனி பக்ரேத்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்லேருந்து வந்தது தான் இந்த சௌராஷ்டிரா. இன்ஃபேக்ட் நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இந்த சௌராஷ்டிராலேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு பழமையான லாங்குவேஜாக இருந்தாலுமே 18th century 17th century வாக்கில், அந்த 17th to 18th century வாக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிட்டன் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. ஸோ இந்த யாருக்குமே எழுத தெரியாமல் போச்சு. ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது யாருக்கும் எழுத தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 19th century ஒரு கன்னட போயட்டிஸ்ட் வந்து இந்த சௌராஷ்டிரா லாங்குவேஜை கன்னடா ஸ்கிரிப்டில் எழுத ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு தொடர்ந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இன்னும் மாடர்ன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பேஸ் பண்ணி சௌராஷ்டிரா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. லைக் சௌராஷ்டிரா லாங்குவேஜை இங்கிலீஷில் ஃபோனடிக்ஸ் பண்ணி எழுதுவாங்க. நம்ம எப்படி தமிழில் கையில் டைப் பண்ணுறோமே அந்த மாதிரி இந்த இது எழுதியிருக்காங்க. இதான் வந்து சௌராஷ்டிரா லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜோட இது இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கிற இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வேற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக இது ஆக்சுவலாக இந்த சௌராஷ்டிரா எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இந்த லாங்குவேஜை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னா மதுரை, சேலம், சென்னை இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு தமிழை வேறு இடத்துல போய் கேட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி இந்த சௌராஷ்டிரா லாங்குவேஜ் வேறு இடத்துல போய் கேட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அவங்க ப்ரொனவுன்சியேஷன், அவங்க யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். சரி, ஓகே, சௌராஷ்டிராவில் பேசுகிறீங்க, இந்த சௌராஷ்டிரா பேசுகிறவங்க தான் சௌராஷ்டிரன்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இப்போது இந்த சௌராஷ்டிரன்ஸ் யார், எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசிக்கலி ஒரு நெசவு தொழில் செய்கிறவங்க. இவங்களோட இது எப்படி சில இடத்துல போற்றப்படுதுன்னா, கிருஷ்ணருக்கே இவங்க தான் நெசவு தொழில் செஞ்சு கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க யாதவ குலத்தை சேர்ந்தவங்க. ஓகே, 13th to 14th century பார்த்தீங்கன்னா யாதவ குலம் வந்து அலி ஸ்டேஜில் இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ண கதையை கூறுவோம். கிருஷ்ணர் இந்த பீரியட்லேருந்தே இவங்க வந்து சில்கில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க. சில்க் நெசவு செய்கிறதுல வந்து இவங்க ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்காட்டி அந்த கிருஷ்ணரோட அரசவைக்கே பார்த்தீங்கன்னா இவங்க சப்ளை பண்ண மாதிரிலாம் சில ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது உண்மை, எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெரியல. பட் இது நிறைய இடத்துல நான் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த யாதவ குலத்திலே இவங்க நிறைய நாள் இருந்தாங்க. அப்புறம் முகமது ஆஃப் கஸ்னி அப்படின்ட்டு ஒரு ராஜா என்ன பண்ணார்னா இந்தியாவை இன்வைட் பண்ணார். எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவை இன்வைட் பண்ணுச்சோ அதே மாதிரி அவங்க இன்வைட் பண்ணாங்க. இன்வைட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யாதவ குலத்தை விட்டு இவங்க வெளியே வந்தாங்க. இந்த சௌராஷ்டிரன்ஸ் வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வீழ்க்கப்பட்ட ஒரு ராஜ்யத்துலேருந்து வெளியே வர மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜ்யத்துக்கு அகதிங்களாக போவாங்க. பட் இந்த சௌராஷ்டிரன்ஸ் அப்படி கிடையாது. இவங்களோட நெசவு தொழில் எந்த அளவுக்கு அங்கே ஃபேமஸாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, விநாயகா எம்பையர்லேருந்து நிறைய ராஜாங்க வந்து இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க, வாங்க எங்கள் கண்ட்ரிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காங்க அவங்க சில்க் தொழில. அப்புறம் வந்து இவங்க விநாயகா எம்பையர் வந்ததுக்கப்புறம் நாயக் எம்பையருக்குலாம் வந்தாங்க. 16th century 17th century அந்த டைம்லாம் வந்தாங்க. கிருஷ்ணதேவராயர், தெனாலிராமன் இவங்க பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரன்ஸ் வந்து ஒரு பீக்கில் இருந்தாங்க. லைக் இந்த நெசவு தொழில் செய்கிறவங்க வந்து ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. இவ்வளோ எந்த அளவுக்கு பீக்கில் இருந்தாங்கன்னா, இங்கேருந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்ண சில்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்குலாம் போயிருக்குன்னா அரேபியா, கிரேக்கம், சைனா இந்த மாதிரி இடத்துக்குலாம் அந்த சில்க் கொண்டு போயிருக்காங்க. நம்ம சில்க் இந்த டைப் ஆஃப் சில்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவங்க அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிக விலைக்கு விற்கப்பட்ட ஒரு சில்க் தொழிலாக இருந்துக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, பிரிட்டிஷ் இவங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க பார்த்து வியந்த 2 விஷயம். ஒன்று இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம், செகண்ட் இந்தியாவோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி.
ஒரு துரதிருஷ்டமான ஃபேக்ட் என்னன்னா, அவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை முழுசுமா அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த நெசவு தொழில் செய்கிறவங்களாம் ரொம்ப ஏழையாகவும் வேற வழியே இல்லாமல் அந்த தொழிலை கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை விட்டால் வேற தொழில் தெரியாது. ஆனால் அந்த மாதிரி சில்க் சாரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த டெக்னிக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறலாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை அழிச்சது இந்த பிரிட்டிஷ் காலனைசேஷன் தான் சொல்லலாம். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளே வரும்போது பிரிட்டிஷ் காலனைசேஷன் வரும்போது 1900 அந்த பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா, டெக்ஸ்டைல் வந்து அவங்க கண்ட்ரிக்கு கொண்டு போகிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணாங்க. கொண்டு போனாங்க. இந்த டெக்னிக்லாம் கொண்டு போனாங்க. இங்கே மிஷின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த நெசவு தொழில் நாங்கள் செய்ய வந்தாங்க. அவங்க எப்படி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அழிச்சாங்கன்னா, அவங்க இது வந்து கையால் நெசவு செய்யக்கூடிய ஒரு துணி அரேஞ்ச். இப்போ ஒரு சாரீ இருக்குன்னா அந்த சாரியை கையால் நெசவு செய்வாங்க. அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நெசவு செய்வாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மிஷினாக மாற்றி அந்த ஊரில் கொண்டு போய் இந்த சில்கை டிசைன் பண்ணி அவங்க திருப்பி நம்ம ஊர்லேயே விற்க வந்தாங்க. அது விற்றது பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த டைமில் இந்த சில்க் சாரீஸ் இருந்ததை விட ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்தனால இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. ஐ மீன் ஒரு 90% ஆஃப் தி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அங்கே அழிஞ்சிருச்சு. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க, இல்லை ஒரு தஞ்சாவூர் பட்டுன்னு ஒரு வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னைக்கோ ஒரு கையில் சௌராஷ்டிரன்ஸ் தாண்டி தான் வந்திருக்கும். யாரோ ஒரு சௌராஷ்டிரன் ஏதோ ஒரு ஊரில் நெசவு செஞ்ச அந்த சாரியை தான் நீங்கள் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த சாரியோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி சில்க் கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் கிருஷ்ணருக்கே ட்ரெஸ் கொடுத்துட்டு இருந்த ஒரு குலத்தை சேர்ந்த பீப்புள் தான் அந்த சௌராஷ்டிரன்ஸ். இந்த சௌராஷ்டிரன்ஸ் வந்து நிறைய இடத்துல இன்னைக்கு இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்டாக எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, திருப்பதி, அப்புறம் சென்னை, சேலம், மதுரை, திருச்சி, இந்த மட்டத்துலலாம் நிறைய இருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, யாதவ குலம் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா, குஜராத் கீழே சௌராஷ்டிரானே ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் இங்கே குடி வந்திருக்காங்க. ஸோ இது வந்து சௌராஷ்டிரா பற்றி நான் ரொம்ப சின்னதாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நிறைய இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரியான லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க்ஸை போய் வாசிச்சு பாருங்கள். அப்புறம் நான் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ என்ன, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி. எனக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தீபக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் அது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க நிறைய கேட்டாங்க, இது பண்ணி பேசுங்க அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக நான் ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இந்த சாட்டர்டே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நான் பேசுகிறேன். மறக்காம பாருங்க. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ பற்றி பேசணும்னா கீழே கமெண்ட்ல விடுங்க. என்ன எங்கேயா பர்சனலாக ஃபாலோ பண்ணால் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் அடுத்த வீடியோவில் இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பேசுகிற வர வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சௌராஷ்டிரியன் நிரஞ்சன். டாடா, பாய்.